வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ எக்ஸாமினேஷன் இதில் வரக்கூடிய மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இதற்கான ஆன்சர் ரைட்டிங் பற்றி ஒரு கைடன்ஸ் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் 3 சாம்பிள் ஆன்சர்ஸை நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். சரி, இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதாவது குரூப் 1 எக்ஸாமினேஷன். ஆக்சுவலாக குரூப் ஏன்னு தான் நம்ம சொல்லணும். குரூப் 1 குரூப் 2ன்னு சொல்லி நமக்கு அதே ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. குரூப் ஏ குரூப் பின்னு தான் சொல்லணும். இந்த குரூப் ஏ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இதில் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்ரோச் என்ன, இதில் நம்ம முக்கியமாக கவனம் செலுத்தக்கூடிய சில விஷயங்கள் இதை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சாம்பிள் ஆன்சர்ஸ்குள்ளே நம்ம போகலாம். சரி, இப்போ ரொம்ப காலமாகவே இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் மித்தெல்லாம் நிறையா இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, புல்லட் பாயிண்ட் போட்டு எழுது, நம்பர்ஸ் போட்டு எழுது, அப்போ தான் மார்க் வரும், இல்லை அண்டர்லைன் பண்ணி எழுது, அப்போ தான் மார்க் வரும், நிறைய டெக்கரேஷன் பண்ணு, நிறைய இங்கு யூஸ் பண்ணி எழுது, அப்போ தான் மார்க் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையானு பார்த்தீங்கன்னா உண்மை கிடையாது. அந்த புக்லெட்லேயே தெளிவாக அவங்க சொல்லியிருந்தது என்னென்னா, அலங்காரத்துக்கோ இல்லை உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கோலாம் நாங்கள் தனியாக மார்க்ஸ் அவார்ட் பண்ண மாட்டோம், ஆன்சருக்கு தான் மதிப்பெண் அப்படின்றது டிஎன்பிஎஸ்சியே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள். சொல்லப்போனால் யூபிஎஸ்சி கூட அதை சொல்லாது நம்ம மெயின்ஸ் ஆன்சர் புக்லெட்டில். ஆனால் டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லுவாங்க. ஆனாலும் இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி ராங்காக புரிஞ்சு வச்சுருக்காங்க. டெக்கரேஷன் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும். இது எதுவும் உண்மை கிடையாது. ரைட்டுங்களா? அப்போ எது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் இருக்கணும். கேள்வி என்னவோ அதுக்கு சரியான ஒரு பதில் இருக்கணும், நல்ல குவாலிட்டியோடு இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் அதில் குவான்டிட்டியும் இருக்கணும். இப்படி யார் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு நல்ல மதிப்பெண் வரும். ஓகேங்களா? அதே போல் இப்போ சமீப காலத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ எக்ஸாமினேஷன் யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக வருது. ஆல்மோஸ்ட் வந்துருச்சுன்னே நான் சொல்லுவேன். நிறைய வருடங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா கேள்விகள்லாம் ரொம்ப ஃபேக்ட் பேஸ்டாக இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்கும், நிறையா மனப்பாடம் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த வருடங்கள் எழுதணும், பர்சனாலிட்டிஸ் எழுதணும், இப்படிலாம் எழுதணும். ஆனால் இப்போதைக்கு ரொம்ப அனாலிட்டிக்கலாக வருது, டைனமிக்காக இருக்குது கேள்வியெல்லாம். ஓகேங்களா? இது ஒரு நல்ல ட்ரெண்ட் அப்படின்னே நான் சொல்லுவேன். அப்போது யார் ஒருத்தர் கான்செப்ட் நல்லா புரிஞ்சு படித்து அது நடப்பு செய்திகளோடு லிங்க் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்ளை பண்ணி எழுதுகிறாரோ அவருக்கு தான் நல்ல மார்க் வரும். அப்போ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ கிட்டத்தட்ட ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் அப்ரோச் பண்ணுற மாதிரி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ எக்ஸாமினேஷனுமே அப்ரோச் பண்ணலாம். அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பண்ணுற தப்பு, மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸாக ஃபஸ்ட்டே பண்ண மாட்டாங்க. ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிடுறேன் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இந்த மிஸ்டேக்னால பார்த்தீங்கன்னா நிறைய அட்டம்ஸ் அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் எழுதுகிற மாதிரி ஆகிடுச்சு. அப்போ சரியான அப்ரோச் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் படிக்கும் பொழுதே சைமல்டேனியஸாக ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸாக பண்ணணும். ஓகேங்களா? நமக்கு எது சேலஞ்சாக இருக்கும்னா, நமக்கு நாலேஜ் நிறையா இருக்கும், நிறைய விஷயத்த மனப்பாடம் பண்ணியிருப்போம், மைண்டில் இருக்கும். ஆனால் அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி வெளியே கொண்டு வர்றது, அந்த ரீப்ரொடக்ஷன் தான் நமக்கு பெரிய சவாலாக இருக்கும். அப்போ அதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன், சிம்பிள் சொல்யூஷன் என்னென்னா, படிக்கும் பொழுதே கூடவே சேர்த்து நம்ம எழுதி பார்க்கணும். ரைட்டுங்களா? இதை நீங்கள் செய்யுங்க. சரி, இப்போது இந்த சாம்பிள் கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். சாம்பிள் கொஷின்ஸ்க்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆன்சர் ரைட்டிங், அந்த ஆன்சருடைய ஸ்ட்ரக்சரிங் பற்றி நான் சில விஷயங்களை சொல்கிறேன். ஒரு கேள்வி வருது அப்படின்னா அந்த கேள்வியை முதல்ல நம்ம சரியாக படிக்கணும், சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்புறம் அந்த கேள்வியை பிரேக் பண்ணணும். கேள்வியினோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஆன்சரை ஸ்ட்ரக்சர் பண்ணணும். உதாரணத்துக்கு பாயிண்ட் அவுட், லிஸ்ட், எனிமரேட் அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா நீங்கள் நம்பர்ஸ் போட்டோ இல்லை புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டோ நீங்கள் அப்படியே எழுதிடலாம். ஒருவேளை கேள்வி அனாலிட்டிக்கலாக இருக்குன்னு வைங்களேன், டிஸ்கஸ், அனலைஸ், எலாபரேட், சஜஸ்ட் அப்படிலாம் வருதுன்னா பெஸ்ட்டு பேராகிராஃப்ஸாக எழுதுறது பெட்டர். அந்த பேராகிராஃப்ஸை சப்ஹெட்டிங்காக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். புரியுதா? அப்போ ஃபிக்ஸ்டு டெம்ப்ளேட்லாம் கிடையாது. ஒரே டெம்ப்ளேட்டில் தான் எல்லா ஆன்சர்லாம் எழுதணும் அப்படின்றது சரியான விஷயம் கிடையாது. கேள்வியினுடைய நேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஆன்சரை நீங்கள் டிசைட் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? அதே போல் ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இன்ட்ரொடக்ஷன் தாங்க. இன்ட்ரொடக்ஷன் எழுத வேணாம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது இன்ட்ரொடக்ஷன்னு இம்ப்ளைட் தான். ஸோ கேள்வியில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களோ அதுக்கான அந்த எசன்ஸை ப்ரீஃபாக எழுதுறது தான் இன்ட்ரடக்ஷன். அதுக்கப்புறம் பாடி ஆஃப் தி ஆன்சர், பாடி ஆஃப் தி ஆன்சருக்கு தான் முக்கியமான வெயிட்டேஜ், அதுக்கு தான் மெயினாக மார்க் வரும். கன்க்ளூஷனை லாஸ்ட்டில் எழுதலாம். ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு தான் கன்க்ளூஷன் எழுதணும் அவசியம் இல்லை, டிஎன்பிஎஸ்சிக்கும் எழுதலாம். ப்ரீஃபாக எழுதுங்க. இப்போ 250 வேர்ட்ஸ் ஆன்சர்னால் கொஞ்சம்
டீட்டெயில்டாக நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? கன்க்ளூஷன் வந்து செப்பரேட்டாக இருக்கணும். ஏற்கனவே பாடி ஆஃப் த ஆன்சரில் எழுதுனதே மறுபடியும் ரிப்பீட் பண்ணக்கூடாது, ஸ்டோரியாக எழுதக்கூடாது. கடைசியாக உங்களோட வியூ என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லி முடிக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஸ்ட்ரக்சரிங்கை நீங்கள் இப்படி தான் பண்ணணும். சரி, இப்போது 3 சாம்பிள் ஆன்சர்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கேள்விகளை 2019 மெயின்ஸ் ஃபஸ்ட்டு பேப்பர்லேருந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு நேரம் நிறையா இல்லை. ஸோ 3 ஆன்சரை மட்டும் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, முதல் கேள்வி இது ஹிஸ்ட்ரி சம்மந்தமானது. There was a disintegration of rural economy due to the impact of British rule in India. 150 words. ஸோ கேள்வி என்னென்னா, இந்த பிரிட்டிஷ் ஆட்சினால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கிராமப்புற பொருளாதாரம் எப்படி உடைந்து போனது, அதுதான் கேள்வி. இதுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதுங்க. முதல்ல இது என்ன சப்ஜெக்ட்? இது ஹிஸ்ட்ரி. சில பேர் பாலிட்டியை படிச்சுட்டு அந்த ஆன்சர் எழுதுவாங்க உள்ள. சில பேர் எக்கனாமியில் படித்ததெல்லாம் எழுதியிருப்பாங்க. சில பேர் நடப்பு செய்தியில் படித்ததெல்லாம் எழுதியிருப்பாங்க. இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன சப்ஜெக்டோ அதுக்கான ஆன்சர் தான் உள்ளே இருக்கும். சரியா? சரி, முதல்ல இன்ட்ரடக்ஷன் தரலாம். இன்ட்ரடக்ஷன்றது ப்ரீஃபாக இருக்கணும். என்ன கேள்வி, அதுக்கு ஒரு முன்னுரை தான் இந்த இன்ட்ரடக்ஷன். ஸோ இதுக்கு நம்ம முன்னுரை எப்படி எழுதலாம்னா, பிரிட்டிஷ் ரூல் எப்போ இந்தியாவில் ஃபேர்மாக எஸ்டாப்ளிஷ் ஆச்சு? 1757 இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி முடிஞ்சோன்னு தான் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க டியூவல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மெயினாக எக்கனாமிக்காக இந்தியாவை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நீங்கள் வந்து சிம்பிளாக ஷார்ட்டாக இதை பற்றி சொல்லலாம். எப்போ பிரிட்டிஷ் வராங்க, எப்போ எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றது நீங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த ஆன்சருக்குள்ளே போங்க. பாடி ஆஃப் த ஆன்சர் எப்படி ஆரம்பிக்கலாம்? எப்படி ரூரல் எக்கானமி டிஸ்இன்டிகிரேட் ஆயிருக்கு அப்படின்றது தான் கேள்வி. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? முதல்ல ரூரல் எக்கானமி எப்படி ஹெல்த்தியாக இருந்தது அப்படின்றது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி டிஸ்இன்டிகிரேட் ஆச்சுன்றது சொல்லணும். அப்போ முதல்ல எப்படி இருந்ததுன்றதை சொல்லுங்கள். பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி வந்து ட்ரெடிஷ்னல் எக்கானமியாக இருந்தது. ஓகேங்களா? செல்ஃப் சஸ்டெய்னிங் எக்கனாமியாக இருந்தது. ஓகேங்களா? தற்சார்புடைய எக்கனாமியாக இருந்தது. வில்லேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் சஸ்டெய்னிங் யூனிட்ஸாக இருந்தது. எதையுமே நம்பி இல்லை. இப்போ சிட்டியை நம்பி தான் வில்லேஜஸ் இருக்குது. இன்றைக்கி தெரியல, நிறைய வில்லேஜஸ் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை, செல்ஃப் சஸ்டெய்னிங்காக இருந்தது. ஓகேங்களா? அதை நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லணும். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்க்கு முன்னாடி இருந்த ரூலர்ஸ், உதாரணத்துக்கு முகல் ரூலர்ஸ், அந்த பீரியட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரூலர்ஸ் வந்து எக்கனாமிக் ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணல இந்தியாவில். அது ஆல்மோஸ்ட் அப்படியே தான் இருந்தது. ஒரு சில சேஞ்சஸ் வந்தாலும் பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறல. அப்போ அந்த பேசிக் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சரை யார் மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் தான் உள்ளே வந்து மாற்றுறாங்க. இதை நீங்கள் சொல்லணும். அப்புறம் வந்து எப்படி மாற்றுறாங்க அப்படின்றத அப்படியே ஸ்லோவாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி மாற்றப்பட்டது அப்படின்றத இப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றது சொல்லணும். அப்போ சொல்லுங்கள், இந்தியா கரெக்டாக பிரிட்டிஷ் உள்ளே வரும்போது ஒரு மேனுஃபேக்சரிங் பவராக இருந்தது. ஓகேங்களா? இந்தியாவிலேருந்து நிறைய கூட்ஸை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம், உலகம் ஃபுல்லாக பண்ணோம். ரைட்டுங்களா? இந்தியாவில் வந்து இந்த ஆர்டிசன்ஸ், கிராஃப்ட்ஸ்மேன் இவங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. இந்தியன் கூட்ஸ் வந்து வேர்ல்டு வைட் நிறைய டிமாண்ட்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ பிரிட்டிஷ் உள்ளே வராங்க, என்ன ஆகிடுதுன்னா கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகுது. ஃபஸ்ட்டு அவங்க எதை டார்கெட் பண்ணுறாங்கன்னா, இந்த ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய இந்த கிராஃப்ட்ஸ்மேன், ஆர்டிசன்ஸ் இவங்களை தான் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறாங்க. அவங்கள வந்து முடக்கிறாங்க. இந்த பிரிட்டிஷ் சிவில் சர்வன்ஸ் இருந்தாங்களே, அதிகாரிகள், அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த காலத்தில் இந்த கிராஃப்ட்ஸ்மேன் இவங்களெல்லாம் வந்து மிரட்டி சீப்பாக அந்த ப்ராடக்ட்ஸை இவங்களுக்கு விற்க செஞ்சாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். ஸோ ஸ்லோவாக எக்ஸ்ப்ளாய்டேஷன் எப்படி நடக்குதுன்றது அப்படியே நீங்கள் வந்து விவரிச்சுட்டே வரணும். அப்போ இந்த ப்ராசஸ்னால் என்ன ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்குது. இந்த கீவேர்டு எழுதிருக்கணும். இதே நேரத்தில் இங்கிலாண்டில் என்ன ஆகுது? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வருது. அப்போ அங்கே இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வரும்பொழுது இந்தியாவில் ஏற்கனவே இருந்த இண்டஸ்ட்ரியலைஸ்ட் எக்கனாமி வந்து டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகுது அப்படின்றது சொல்லணும். அந்த கீவேர்டெலாம் இருக்கணும். கேபிட்டலிசம் அப்படின்ற கீவேர்டு இருக்கணும். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்ற கீவேர்டு இருக்கணும். சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சர்ஸை முடக்கிட்டு பிரிட்டன்லேருந்து இம்போர்ட் பண்ணி அந்த ஃபினிஷ்டு கூட்ஸை கொண்டு வந்து இந்தியாவில் சீப்பான விலைக்கு விற்கிறாங்க. அதே போல் இந்தியாவிலேருந்து ரா மெட்டீரியல்ஸை எடுத்துகிட்டு இங்கிலாண்டு போய் அதை வச்சு அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு காட்டன் எல்லாம் அவங்க எடுக்கிறாங்க, டெக்ஸ்டைல்ஸை கொண்டு வந்து இந்தியாவில் விற்கிறாங்க, சீப்பாக விற்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் எழுதணும். இதெல்லாம் எக்ஸாம்பிளாக போட்டு எழுதணும். ரைட்டுங்களா? ஸோ இதில் மெயினாக எது அஃபெக்ட் ஆகுதுன்னா வில்லேஜஸ் தான் அஃபெக்ட் ஆகுது. அப்போ அந்த வில்லேஜ் எக்கனாமி வந்து கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஆகிடுது. அதுக்கப்புறம் மெயினாக அக்ரிகல்ச்சர் பற்றி எழுதணும், லேண்டு பற்றி எழுதணும். இது முக்கியமானது. ரூரல் எக்கனாமினாலே இதை பற்றி சொல்லியிருக்கணும். அப்போது இதில் ஒரு சில ஃபேக்ட்ஸை மறுபடியும் எழுதணும். முக்கியமான அந்த ரூலர்ஸுடைய நேம்ஸ் எழுதுங்க. உதாரணத்துக்கு இந்த
வாரன் ஹேஸ்டிங்ஸ் இவங்கள பற்றி சொல்லுங்கள். இவங்க தான் முக்கியமாக அந்த சேஞ்ச் கொண்டு வந்தது. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் ரெவென்யூவை அதிகப்படுத்தினாங்க. அதனால் வந்து அந்த ரூரல் எக்கனாமியை ரொம்ப அடி வாங்குச்சு. பெர்மனெண்ட் செட்டில்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் நீங்கள் எழுதிருக்கணும். ஃபஸ்ட்டு பெங்காலில் கொண்டு வந்தாங்க. இந்த ஃபேக்ட்லாம் உள்ளே இருக்கணும். அதே போல் லேண்டில் நிறைய இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு சேஞ்சை கொண்டு வந்தாங்க. ஜமீன்தாரி சிஸ்டம், ராயட் வாரி சிஸ்டம், மஹால் வாரி சிஸ்டம் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா ரூரல் இம்பவரிஷ்மெண்ட் வந்துருச்சு, வறுமை வந்துருச்சு. அந்த விவசாயிகளுக்கு நிலம் இல்லாமல் போயிடுச்சு. ஏற்கனவே இருந்தக்கூடிய அந்த சோஷியல் ரிலேஷன்ஸ், சமூக உறவுகள் வந்து உடஞ்சிருச்சு. ஃபார்மர்ஸ்க்குள்ளே, அதாவது விவசாயிகளுக்குள்ளேயே ஒரு ஹைரார்க்கி வந்துருச்சு. ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவர் கீழே அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருச்சு. கேபிட்டலிஸ்ட் ஸ்ட்ரக்சரை அவங்க வந்து ரூரல் சொசைட்டிக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சொல்லணும். இந்த கீவேர்ட்லாம் உள்ளே இருக்கணும். அதே போல் இந்த கிராமப்புற மக்கள் பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ்டு லேபருக்கு உள்ளாகிறாங்க. இந்த பெகார் சிஸ்டம் வருது. ஸோ இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். ஃபார்மர்ஸ் வந்து வேறு வழி இல்லாமல் மணி லெண்டர்ஸ், மர்ச்சன்ட்ஸ் இவங்கக்கிட்டலாம் மாட்டிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த கேபிட்டலிஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து உள்ளே வந்துடுது. நான் சொன்னது போல் நிலத்தையே இழந்துடுறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்லாம் இருக்கணுங்க. கடைசியாக ஷார்ட்டாக நீங்கள் சொல்லி முடிங்க. உங்களுடைய கன்க்ளூஷன் எப்படி இருக்கலாம்னா, இந்தியா விச் வாஸ் ஒன்ஸ் a manufacturing power now became an agricultural raw material exporting colony of Britain அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? அப்போ கிராமப்புறம் வந்து இந்த மாதிரி மாறிடுச்சு. ஓகேங்களா? அப்படின்ற மாதிரி சிம்பிளாக ஒரு எண்டிங் வச்சுட்டு நீங்கள் ஆன்சர் முடிச்சிருங்க. ரைட்டா? ஓகே, இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். வாட் ஆர் த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் விமன் இன் இந்தியா? 150 words. ஸோ இதனுடைய அர்த்தம் என்ன? இந்திய அரசியலமைப்பில் பெண்களுக்கான அந்த முக்கிய அம்சங்கள் என்ன? இதுதான் கேள்வி. 150 வார்த்தைக்கு எழுதணும். நீங்கள் இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த வேர்ட் லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ 150 வேர்ட்ஸ்னால் அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 ஆன்சர் ஷீட்டுக்கு நீங்கள் எழுதியிருக்கணும். சரி, இப்போ இந்த ஆன்சர் நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறது? நிறைய பேர் பண்ணுற தப்பு, கான்ஸ்டியூஷனை பற்றி கேள்வி வந்துருச்சுன்னு சொல்லி மனப்பாடம் பண்ண ஆர்டிக்கல் எல்லாம் எழுதுவாங்க. மார்க் பெருசாக வராது. இந்த தப்பை பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? சாராம்சத்தையும் சேர்ந்து எழுதணும், அப்ளை பண்ணி எழுதணும். அது எப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் தாங்க. ஸோ விமன் இவங்களுக்கு ஏன் முன்னேற்றம் தேவை, எதனால் கான்ஸ்டியூஷனில் இந்த அம்சங்களை வச்சுருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு சொல்லணும். ஒரு 4 லைன் 5 லைன் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ விமன் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் பில்லர் ஃபார் த கண்ட்ரி அண்ட் சொசைட்டி. ஓகேங்களா? ஸோ இவங்களோட முன்னேற்றமும் ரொம்ப தேவை. அப்போ இவர்கள் இல்லைன்னா நாடே இல்லை, அதை ஃபஸ்ட்டு சொல்லணும். அதே நேரத்தில் விமன் பார்த்திங்கன்னா வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டியில் வர்றாங்க, வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டியில் வர்றாங்க. ஆமாவா இல்லையா? அதையும் சொல்லணும். அப்போ ஒரு பக்கம் முன்னேற்றம் தேவை, ஆனால் ஏற்கனவே நிறைய இடத்துல ஒடுக்கப்பட்டிருக்காங்க. ஓவராலாக மென்னுக்கு ஈக்குவலாக விமன் இல்லை அப்படின்றது சொல்லணும். இதனால் இவங்களுக்கு பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் தேவை அப்படின்றது சொல்லணும். இதை தான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது அப்படின்றது சொல்லணும். ஓகேங்களா? ஏன் இந்த பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட்டை கொண்டு வரணும், அவங்களையும் முன்னேற்றி எடுத்துகிட்டு வரணும். இதை தான் நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் அந்த கான்ஸ்டியூஷனில் சொல்லக்கூடிய அம்சங்களை அப்படியே எழுதுங்க. இதை வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் சப்ஹெட்டிங்காக உடச்சிக்கலாம். ஸோ கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த மாதிரியான அம்சங்களை சொல்லுதுன்னு ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சப்ஹெட்டிங் போட்டு உள்ளே எழுதலாம். ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது? ஈக்குவாலிட்டி பற்றி சொல்லுது. மென் அண்ட் விமன் ஈக்குவல்னு சொல்லுது, அதை எழுதுங்க. அப்புறம் ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது? நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஜெண்டர், ஆண் பெண் பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது, அதை சொல்லணும். அதே நேரத்தில் ஆர்டிகல் 15 என்ன சொல்லுதுன்னா ஸ்பெஷல் ப்ராவிஷன்ஸ் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன், இதை பற்றியுமே சொல்லுது. ஓகேங்களா? டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அதே மாதிரி ஒரு சில ஸ்பெஷல் இதுவும் இருக்குது அப்படின்றதையும் சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இதையும் நீங்கள் சொல்லணும். அடுத்தது ஆர்டிகல் 16 என்ன சொல்லுது? ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, இதை பற்றி சொல்லணும். அப்போ விமனுக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஷோர் பண்ணுது அப்படின்றது சொல்லுது. ஸோ இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் மெயினாக வரக்கூடிய இந்த அம்சங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லியிருக்கணும். அடுத்தது டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யாரை எம்பவர் பண்ணுது? தனி மனிதனை எம்பவர் பண்ணுது. ஓகேங்களா? அப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் விமனை எம்பவர் பண்ணுறது. டிபிஎஸ்பிங்கிறது ஓவராலாக சொசைட்டியை எம்பவர் பண்ணுறது. ஓகேங்களா? அப்போது டிபிஎஸ்பி மூலமாகவும் எம்பவர்மெண்ட் பண்ணணும், ஆனால் அது ஓவரால் சொசைட்டியை வந்து எம்பவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? ரைட்.
ஓகே, இதில் சொல்லக்கூடிய முக்கியமான அம்சங்கள் எழுதுங்க. ஆர்டிக்கலில் நம்பர் போட்டு எழுதுங்க. ஸோ ஆர்டிகல் 39 இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, லைவ்லிஹுட் பற்றி சொல்லுது, அதாவது வாழ்வாதாரம். இதுலேயும் வந்து மென் விமன் 2 பேருமே ஈக்குவல்னு சொல்லுது. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், ஒரே வேலை செய்கிறாங்கன்னா ஆண் பெண் 2 பேருக்கும் ஒரே ஊதியம் அப்படின்றது சொல்கிறது ஆர்டிகல் 39. ஆர்டிக்கிளுடைய சப்டிவிஷன் ஞாபகம் இருந்தால் எழுதலாம். ஆர்டிக்கல் 39 சப்டிவிஷன் ஏடி அதெல்லாம் எழுதலாம். ஆர்டிக்கல் ஞாபகம்லாம் விட்டுடுங்க, பரவாயில்ல, மெயின் ஆர்டிக்கல் எழுதினா போதும். ஸோ இந்த அம்சத்தை சொல்லிவிட்டு இன்னொன்று என்ன சொல்லணும்னா, இந்த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷனை வச்சு எந்த சட்டம் வந்தது அதையும் மேற்கோளாக காட்டணும். உதாரணத்துக்கு ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட் 1976 இதை பற்றி சொல்லலாம். அதாவது ஆண் பெண் 2 பேருக்கும் ஒரே ஊதியம், இந்த சட்டம், இதை பற்றி நீங்கள் சொல்லணும். அப்போ வெறும் ஆர்டிக்கலை மனப்பாடம் பண்ணி எழுதினா போதாது. ஆர்டிக்கலை மையமாக வச்சு பேஸாக வச்சு இந்தியாவில் கொண்டு வரக்கூடிய முக்கிய சட்டம் என்ன அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா மார்க் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஆர்டிகல் 42 ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க் மெட்டர்னிட்டி ரிலீஃப், இது ஆர்டிகல் 42 சொல்லுது. ஓகேங்களா? ஸோ வேலை செய்யக்கூடிய அந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கணும், ஒரு சரியான ஒரு சூழ்நிலை இருக்கணும், இதெல்லாம் சொல்லுது. இதுக்கும் ஒரு மேற்கோள் சொல்லுங்கள், இதுக்கும் ஒரு சட்டம் சொல்லுங்கள். ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் 2005. ஓகேங்களா? இதெல்லாம் சொல்லலாம். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதே போல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ், இந்த சட்டத்தை பற்றியும் நீங்கள் சொல்லலாம். இதெல்லாம் மேற்கோளாக காட்டுங்க. அடுத்து ஆர்டிகல் 46 வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி பற்றி பேசுது. வீக்கர் செக்ஷன்ஸில் விமனுமே வருவாங்க. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள். அப்புறம் ஆர்டிகல் 47 இது நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி ஆஃப் விமன் பற்றி சொல்லுது. ஓகேங்களா? அப்போ உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து, இதை பற்றி சொல்லுது. இதுக்கும் மேற்கோள் காட்டுங்க. என்னென்ன ஸ்கீம் இருக்குது, சட்டம் இருக்குது, முக்கியமானது சொல்லுங்கள். பிடிஎஸ் ஸ்கீம் பற்றி சொல்லுங்கள். ஜனனி சுரக்ஷா யோஜனா பற்றி சொல்லலாம். நம்ம ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்கீம் பற்றி கூட சொல்லலாம். டாக்டர் முத்துலக்ஷ்மி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம், இதெல்லாம் மேற்கோளாக காட்டி எழுதுங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்துட்டோம், டிபிஎஸ்பி பார்த்துட்டோம். அடுத்தது ஃபண்டமெண்டல் டியூட்டியை பற்றி சொல்லுங்கள். ஃபண்டமெண்டல் டியூட்டி ஒரே ஆர்டிகல் தான், 51A. இதில் ஒரே ஆர்டிகல் என்ன நம்ம கவனிக்க வேண்டும்னா, ரினவுன்சிங் ப்ராக்டிசஸ் டெரகேட்டரி டு த டிக்னிட்டி ஆஃப் விமன், இந்த ஆர்டிக்கலை சொல்லணும். அப்போ விமனை இழிவுபடுத்துகிற மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்றத ஃபண்டமெண்டல் டியூட்டி சொல்லுது. இதுக்கு ஒரு சட்டத்தை மேற்கோள் காட்டுங்க. இன்டீசன்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன் ஆக்ட் 1986, அந்த சட்டத்தை மேற்கோள் காட்டி எழுதுங்க. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் எதை சொல்லலாம், ரிசர்வேஷனை பற்றி சொல்லலாம். ஸோ ரிசர்வேஷனுமே கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போதைக்கு ரிசர்வேஷன் இந்தியாவில் லோக்சபாவுக்கும் அசம்பிளிக்கும் இல்லை, பட் ஆனால் லோக்கல் பாடிஸ்க்கும் பஞ்சாயத்துக்கும் இருக்குது. அதை பற்றி சொல்லணும். அதாவது அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கும் ரூரல் பாடிஸ்க்கும் இருக்குது. இதை பற்றி சொல்லுங்கள். ஆர்டிகல் எழுதுங்க. 243 எழுதுங்க. 243 டிடி, ஆக்சுவலாக டிடி ஞாபகம் கூட பரவாயில்ல, 243ங்கிறது எழுதுங்க. இதை கொண்டு வந்த அந்த அமெண்ட்மெண்ட்டையும் எழுதுங்க. 73rd அமெண்ட்மெண்ட், 74th அமெண்ட்மெண்ட், அதாவது டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன், இதை சொல்லணுங்க. ஸோ இந்த அளவுக்கு பாயிண்ட் எழுதிங்கன்னா நல்லாயிருக்கும். கன்க்ளூஷனில் லாஸ்ட்டாக உங்கள் வியூ சொல்லுங்கள். சொன்னதே மறுபடியும் சொல்லக்கூடாது. நீங்கள் ப்ராப்ளம் என்ன சொன்னோன்னா, இந்த அளவுக்கு கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் இருந்தாலும் இந்தியாவில் அந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் சரியில்லை, அவேர்னஸ் இல்லை. ஸோ இதிலெல்லாம் நம்ம சில மாற்றங்களை கொண்டு வரணும், பெட்டராக டார்கெட் பண்ணணும். இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 2-3 லைனை சொல்லி முடிச்சிருங்க ஆன்சர். ரைட்டா? ஓகே. 3வது கேள்வி, டஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி ப்ரமோட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? இதனுடைய அர்த்தம் என்ன? இந்திய எக்கனாமி இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டை அதிகப்படுத்துதா அப்படின்ற கேள்வி. ஓகேங்களா? ஸோ இந்த கேள்வி எது கீழே வருது? எக்கனாமி கீழே வருது. ரைட்டா? இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ 250 வேர்ட்ஸ்க்கான கேள்வி. ஸோ நிறையா நீங்கள் எழுதணும். இதில் நிறைய பேர் பண்ணுற தப்பு, எக்கனாமியில் என்னெல்லாம் மனப்பாடம் பண்ணாங்களோ அந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் எல்லாம் அப்படியே எழுதியிருப்பாங்க. இந்த தப்பை பண்ணக்கூடாது, நல்லா அனலைஸ் பண்ணி எழுதிருக்கணும். ரைட்டா? ஸோ அதுக்கு இன்ட்ரடக்ஷன் எப்படி தரலாம்? ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி எம்ப்ளாய்மெண்ட்டை அதிகப்படுத்துதா, ஆய்வு பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா, நடுநிலையாக என்ன நடக்குது இந்தியாவில் அப்படின்றது சொல்லணும். இந்தியாவில் நமக்கு டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் இருக்குது. இதை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணிருப்பீங்க. உலகத்திலேயே லார்ஜஸ்ட் யூத் பாப்புலேஷன் எங்கே வாழ்கிறாங்கன்னா இந்தியாவில் தான் வாழ்கிறாங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி தேதியில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 8% மேலே போயிடுச்சு. ரைட்டா? இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷனை சிம்பிளாக எழுதலாம். ஒரு பக்கம் நமக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது, ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்குது.
அப்படின்றத நீங்கள் மேற்கோள் காட்டி இன்ட்ரடக்ஷனில் சொல்லுங்கள். இது ஏன் அப்படிங்கிறத அடுத்தது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அதையும் இன்ட்ரடக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது பாடி ஆஃப் த ஆன்சரில் வாங்க. பாடி ஆஃப் த ஆன்சரில் என்ன சொல்லணும்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி. அப்போது அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது இந்தியன் எக்கானமிலன்றதை பற்றி முக்கியமான பாயிண்ட்லாம் எழுதணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்லணும் அது ப்ரமோட் பண்ணுதா இல்லையான்றதை அப்புறம் சொல்லணும். அப்போ பேசிக் ஸ்ட்ரக்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்தியன் எக்கானமியில் ஒரு சில அடிப்படை அம்சங்கள் என்ன, அந்த கட்டமைப்பு என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர் என்னென்னா இந்தியன் எக்கானமியில் லேபர் ஃபோர்ஸ் மெயினாக அன்ஆர்கனைஸ் செக்டரில் இருக்காங்க. நியர்லி 85% லேபர் ஃபோர்ஸ் இதில் தான் இருக்காங்க. ஓகேங்களா, அதை சொல்லணும். அதே போல் மெயின் எம்ப்ளாய்மெண்ட் தர டொமைன் எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான். கிட்டத்தட்ட 100 பேர் 45 பேர் அக்ரிகல்ச்சரே நம்பி இருக்காங்க. அதே போல் இந்தியன் எக்கானமி பார்த்தீங்கன்னா லேபர் இன்டென்சிவ், கேபிட்டல் இன்டென்சிவ் கிடையாது. ஓகேங்களா, லேபரை மெயினாக வச்சு இயங்கக்கூடியது. இதில் வந்து செமி ஸ்கில்டு லேபரர்ஸ், அன்ஸ்கில்டு லேபரர்ஸ்லாம் நிறையா இருப்பாங்க. இதையும் நீங்கள் சொல்லணும். மெயினாக அந்த ப்ளூ காலர் லேபரர்ஸ், பிங்க் காலர் லேபரர்ஸ்லாம் நிறையா இருப்பாங்க. ரைட்டா? அதே போல் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி இந்தியாவில், டெக்னாலஜியும் கம்மி, ஓவரால் இண்டஸ்ட்ரியலைசேஷனும் கம்மி. இதெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அதே நேரத்தில் பாசிட்டிவாகவும் சேர்த்து சொல்லுங்கள். எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்லாம் இந்தியாவில் அதிகம். இது ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கின்றன. இதையும் சொல்லணும். வைக்கின்றீங்களா? இதையும் சொல்லுங்கள். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையுமே சேர்த்து சொல்லிடணும் மெயின் ஃபீச்சர்ஸில். அதே போல் மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வளரல, லெஸ் டெவலப். ஓகேங்களா, இதை சொல்லணும். ஸோ அக்ரிகல்ச்சர்லேருந்து டேரெக்டாக சர்வீஸ் செக்டருக்கு ஜம்ப் ஆகிட்டோம். இன்றைக்கி தேதியில் முக்கியமாக ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் எங்கேருந்து வருது? சர்வீஸ் செக்டர்லேருந்து வருது. அதை சொல்லணும். இந்த கான்ட்ரிபியூஷனை பற்றி சொல்லணும். அதே போல் எக்கனாமி மெயினாக பார்த்தீங்கன்னா அர்பன் பேஸ்டு தான். ரூரல் செக்டர்லேருந்து அவ்வளோ ஜிடிபி ஜென்ரேஷன் கிடையாது. அப்போது அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கியூடாக இருக்குது, அன்ஈக்குவலாக இருக்குது. இதை சொல்லணும். அதே போல் நம்மளது எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் எக்கனாமி கிடையாது. சைனா பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் எக்கனாமி. இதை சொல்லணும். எல்லாத்துக்கும் மேலே இந்தியன் எக்கனாமியில் ஹியூமன் கேபிட்டல், மனித வளம் வந்து ரொம்ப கம்மி. நாலேஜ், ஸ்கில்ஸு, இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நமக்கு அந்தளவுக்கு ஹியூமன் கேபிட்டல் இல்லை. ஸோ இதெல்லாம் நீங்கள் சொல்லணுங்க. இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ முக்கியமான பாயிண்ட் எழுதுனா போதும். அட்வான்ஸ்டான பாயிண்ட் எழுதுனா மார்க் வராது. எது தேவையோ இதெல்லாம் நாம் இதில் வந்து சொல்லியிருக்கோம். ரைட்டுங்களா? இதை கூட சொல்லுங்கள். மிக்ஸ்டு எக்கானமின்றது சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ மிக்ஸ்டு எக்கானமி அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். விமன் பார்ட்டிசிபேஷனும் இந்தியன் எக்கானமியில் கம்மி. ஸோ இதெல்லாம் சொல்லிடுறீங்க. அப்போ இதெல்லாம் வந்து இந்தியன் எக்கானமியோட அந்த ஸ்ட்ரக்சரல் எசன்ஸுங்க. இதை சொல்லிட்டீங்க. இப்போது இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை தூண்டுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? மெயினாக பாசிட்டிவ்ஸை சொல்லுங்கள். அது ப்ரொமோட் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா நிறைய இடத்துல ப்ரொமோட் பண்ணுது, அதை சொல்லணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை ப்ரொமோட் பண்ணல நெகட்டிவாக எழுதுவாங்க. ஸோ பாசிட்டிவ்ஸையும் சொல்லணும். மெயினாக லேபர் இன்டென்சிவ் எக்கனாமி. அப்போ பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அதிகம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. டெக்ஸ்டைல் செக்டர், அக்ரிகல்ச்சர் செக்டர், ஆட்டோமொபைல் செக்டர், இந்த மாதிரி நிறைய செக்டர்ஸில் வந்து கோடிக்கணக்கான மக்களை எம்ப்ளாய் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ். இதை சொல்லணும். அதே போல் எஸ்எம்இ செக்டர்ஸில் நிறைய பேரை நம்ம எம்ப்ளாய் பண்ணலாம். சொல்லப்போனால் இந்தியாவில் எக்ஸ்போர்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து எம்எஸ்எம்இ செக்டர் வந்து 40% மேலே பண்ணுறாங்க. அதை பற்றி சொல்லணும். அதே போல் அக்ரிகல்ச்சர் அலைடு ஆக்டிவிட்டீஸ் இதுலேயும் நிறைய பேர் எம்ப்ளாய் பண்ணலாம். உதாரணத்துக்கு அனிமல் ரேரிங், ஃபுட் ப்ராசஸிங் இதிலெல்லாம் எம்ப்ளாய் பண்ணலாம். அதே போல் சர்வீசஸ் செக்டருடைய கான்ட்ரிபியூஷன் அதிகம் இந்தியாவில். இதுலேயும் நிறையா மக்களை எம்ப்ளாய் பண்ணலாம். ஓகேங்களா? அன்ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு இவங்களெல்லாம் கூட இந்த சர்வீசஸ் செக்டரில் நம்ம எம்ப்ளாய் பண்ணலாம். அடுத்து இன்ஃபார்மலைசேஷன். இன்ஃபார்மல் செக்டர் இருக்கு இல்லையா, அதாவது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ்டாக இருக்காது. ஓகேங்களா? இதுதான் இன்ஃபார்மல் செக்டர். இன்ஃபார்மல் செக்டரில் கூட ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு விமன் நிறைய பேர் இதில் எம்ப்ளாயாக இருப்பாங்க. அதே போல் அவுட் சோர்ஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இதில் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். ஓகேவா? எல்லாத்துக்கு மேலே இந்தியாவில் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அட்வான்டேஜ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டை நிறைய ஜென்ரேட் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். அங்கங்கே உதாரணம் தரலாம். ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீமை பற்றி தரலாம். மேக் இன் இந்தியா ஸ்கீம் இருக்குது. இதில் நிறைய யூத்துக்கு, க்ரோர்ஸ் ஆஃப் யூத்துக்கு நம்ம எம்ப்ளாய் பண்ணலாம் இந்தியாவில் அப்படின்றத எழுதிருக்கோம். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவாக சொல்லுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெகட்டிவ்ஸை ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, அதையும் கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் நம்ம நெகட்டிவ்ஸை ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த ஃபீச்சர்ஸில். இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். இன்ஃபார்மலைசேஷன் வந்து அதிகமாக இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் அந்தளவுக்கு இல்லை, மனித வளம் வந்து அந்தளவுக்கு இல்லை, விமன் பார்ட்டிசிபேஷன் இல்லை, இதெல்லாம் சொல்லணும். சரிங்களா?
ஸோ கடைசியாக கன்க்ளூஷன் எப்படி இருக்கணும்னா, கண்டிப்பாக ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமியில் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. பட் அட் த சேம் டைம் நிறைய வீக்னஸ் இருக்குது, ஷார்ட் கம்மிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீக்னஸ் எல்லாம் நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவில் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக உருவாக்கலாம் அப்படின்றது சொல்லுங்கள். நான் சொன்ன போல அங்கங்கே ஸ்கீம்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். மேக் இன் இந்தியா ஸ்கீம், ஸ்கில் இந்தியா ஸ்கீம், இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.